Taste the Daily. கல்விக்கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவாவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காமராஜர் மறையும் தருவாயிலான நிகழ்வுகள் வரலாற்று குறிப்பாக உள்ளபோதே காமராஜர் கருணாநிதியின் கையை பிடித்து புகழ்ந்தார் என்பது எவ்வளவு பெரிய பச்சை பொய் எனவும், திமுகவின் வரலாற்று திரிப்புக்கு ஒரு அளவே இல்லையா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். பெருந்தலைவர் காமராஜர் பற்றி ஸ்டாலினும் திமுகவும் பேசுவது எல்லாம் நகைமுரண் என குறிப்பிட்டுள்ள கழக பொதுச் செயலாளர், பெருந்தலைவர் குறித்து சர்ச்சையான விவாதங்கள் நடப்பது சரியல்ல என்றால் அந்த சர்ச்சையை ஆரம்பித்தது திமுகவின் துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவாதானே என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அதை வைத்து சமூக ஊடகங்கள் முழுக்க ஐயா காமராஜர் குறித்து அவதூறுகளை அள்ளி வீசிக் கொண்டிருப்பது திமுக கொத்தடிமைகள் தானே என விமர்சித்துள்ள கழக பொதுச் செயலாளர், காமராஜர் குறித்த கருணாநிதியின் பழைய முரசொலி சித்திரங்களை எல்லாம் யாரும் மறந்துவிடவில்லை என காட்டமாக தெரிவித்துள்ளார். காமராஜர் மீது பன்னெடுங்காலமாக கருணாநிதி வகையரா கொண்டிருந்த வன்மத்தை இப்படி ஒரு சர்ச்சையை உருவாக்கி அதன் மூலம் காமராஜர் புகழை மழுங்கடிக்க துடிக்கும் அற்ப அரசியலை செய்வது திமுக தானே என கேள்வி எழுப்பியுள்ள அவர், இவரே வெடிகுண்டு வைப்பாராம், இவரே அதை எடுப்பது போல் நடிப்பாராம் என ஸ்டாலினை காட்டமாக விமர்சித்துள்ளார். உங்களாலோ உங்கள் அடிப்பொடிகளோ ஒருபோதும் மக்களுக்காக உழைத்த பெருந்தலைவர் காமராஜரின் புகழை துளியும் குறைத்துவிட முடியாது என ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி சூளுரைத்துள்ளார்.